சென்னையில் 1 மணி நேரத்தில் 8 பெண்களிடம் செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்றிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செயின் பறிப்பு சம்பவங்கள் எப்படி நடந்தது என்பதை விளக்குகிறார் செய்தியாளர் அன்பரசன். சென்னையில் இன்னைக்கு காலையில் 1 மணி நேரத்தில் 8க்கும் மேற்பட்ட பெண்கள்கிட்ட வழிப்பறி செஞ்ச சம்பவமானது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக சொல்ல போனால் அடையார் காவல் மாவட்டத்தில் மட்டும் 6 பெண்கள்கிட்ட இந்த செயின் பறிப்பு சம்பவமானது நடந்திருக்கு. இன்னைக்கு காலையில் திருவான்மையூர் இந்திரா நகர் பகுதியில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த லட்சுமி என்கிற 54 வயது பெண்கிட்ட இருந்து 8 சவரன் தாலி செயினை பறித்து சென்றாங்க. இது சம்பந்தமாக அடையாறு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக சாஸ்திரி நகர் பகுதியில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த அம்புஜம் என்ற 66 வயது மூதாட்டியிடமிருந்து அரை சவரன் நகை பறிக்கப்பட்டிருக்கு. அதன் அடுத்தபடியாக கிண்டி எம்ஆர்சி மைதானம் அருகே நடைபயிற்சி ஈடுபட்டுக் கொண்டிருந்த 60 வயது மூதாட்டியான நிர்மலா என்ற பெண்ணிடமிருந்து 5 சவரன் தாலி செயினானது பறிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு சைதாப்பேட்டை மீன்வளத்துறை அலுவலகம் அருகே இந்திரா என்ற 56 வயது பெண்ணிடமிருந்து 4 சவரன் செயினானது பறிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு வேளச்சேரி டான்சி நகர் 12வது தெருவில் விஜயா என்ற 70 வயது மூதாட்டியிடமிருந்து 1.5 சவரன் நகையும், அதே போல விஜயநகர் பகுதியில் முருங்கம்மா என்ற பெண்ணிடமிருந்து 5 சவரன் நகையும் பறிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் வந்த இந்த கொள்ளையர்கள் மொத்தமாக அடையாறு காவல் மாவட்டத்தில் மட்டும் 6 பெண்களிடமும், அதே போன்று சென்னை முழுக்க 8க்கும் மேற்பட்ட பெண்களிடமும் அவர்கள் கைவரிசை காட்டிவிட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலை சரியாக 6 மணியிலிருந்து 7 மணி வரை இந்த வழிப்பறி சம்பவமானது சென்னையில் நடைபெற்று மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்கள் சரியாக இன்று காலை ஆரம்பித்தது சாஸ்திரி நகர் பகுதியிலிருந்து ஆரம்பித்திருக்கிறார்கள். சாஸ்திரி நகர் பகுதியில் ஆரம்பித்து அதன் பின்பாக அங்கிருந்து அடையாறு இந்திரா நகர் பகுதி 29வது குறுக்கு தெரு பகுதியாக ஒரு பெண்ணிடம் வழிப்பறி செய்துவிட்டு இங்கிருந்து கிண்டி சென்று கிண்டி எம்ஆர்சி மைதானம் அருகே ஒரு பெண்ணிடம் வழிப்பறி செய்துவிட்டு அதன் பின்பாக சைதாப்பேட்டை சென்று சைதாப்பேட்டையில் இந்திரா என்ற பெண்ணிடமிருந்து நகையை வழிப்பறி செய்துவிட்டு அதன் பின்பாக வேளச்சேரி சென்று வேளச்சேரியிலிருந்து பள்ளிக்கரணை சென்று அங்கிருந்து இவர்கள் விமானம் மூலமாக தப்பி செல்வதற்காக திட்டமிட்டு சென்றிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அடையாறு தனிப்படை போலீசார் விமான நிலையம் சென்று 2 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 8க்கும் மேற்பட்ட பெண்களிடம் வழிப்பறி செய்த சம்பவத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த 2 நபர்கள், அதாவது சூரஜ் மற்றும் ஜாஃபர் ஆகிய 2 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைது செய்யப்பட்ட நபர்களை விமானத்திற்கு உள்ளே சென்று தனிப்படை போலீசார் சினிமா பாணியில் கைது செய்து தற்போது ஒரு காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர்களிடம் நடத்தப்படும் விசாரணையில் தான் இன்னும் எவ்வளவு சம்பவங்களில் இவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது குறித்த பல்வேறு தகவல்கள் வெளிவரும் என தனிப்படை போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சண்முகத்துடன் செய்தியாளர் ஜே அன்பரசன். சென்னை திருவான்மியூர் வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். பார்க்கலாம். திருவான்மியூர், சாஸ்திரி நகர், வேளச்சேரி உள்ளிட்ட 8க்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று காலை நடந்த செயின் பறிப்பு சம்பவம் அடுத்து உடனடியாக காவல்துறையினர் 2 தனிப்படைகளை அமைத்தனர். இதில் வேளச்சேரி 100 அடி சாலையில் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்றது. இதை மைய புள்ளியாக வைத்து சிசிடிவி காட்சிகளை கொண்டு தனிப்படை காவல்துறையினர் அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்ட பொழுது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஜாஃபர் மற்றும் சூரஜ் இந்த 2 பேர் தான் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தனிப்படையினர் உறுதி செய்தனர். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கடந்த பொங்கல் பண்டிகையின் போது 10 இடங்களில், தாம்பரம் பகுதியில் 10 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டதும் இவர்கள் என்று தனிப்படையினர் உறுதி செய்தனர். அது மட்டும் இல்லாமல் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட உடனேயே சென்னையிலிருந்து விமானம் மூலமாக உத்தரப்பிரதேசம் செல்வதற்காக திட்டமிட்டு இருந்திருக்கார்கள். உடனடியாக விமான நிலைய அதிகாரிகள் உதவியுடன் காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் மற்றும் தனிப்படையினர் சென்னை விமான நிலையத்திடம் விரைந்து காலை 10 மணி அளவில் விமான நிலையத்திற்கு உள்ளே அமர்ந்திருந்த 2 பேரையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்களை அழைத்து வந்தார்கள். பழவந்தாங்கல் காவல் நிலையம் அருகில் இருக்கக்கூடிய இடங்களில் ரகசிய இடத்தில் வைத்து இந்த 2 பேரையும் தனிப்படை காவல்துறையினர் தொடர்ச்சியாக விசாரணை செய்து வருகிறார்கள். இன்று காலை செயின் பறிப்பு சம்பவம் நடந்தது மட்டும் இவர்களுக்கு தொடர்புடையதா, அல்லது இதற்கு முன்னதாக பல இது போன்ற குற்ற சம்பவங்களில் இவர்கள் ஈடுபட்டிருக்கார்களா என்ற கோணத்தில் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை செய்து வருகிறார்கள். அதே போல கர்நாடகா மாநில எண் கொண்ட 2 சக்கர வாகனத்தை செயின் பறிப்பு சம்பவத்தின் பொழுது இந்த 2 பேரும் பயன்படுத்தியிருக்கார்கள். இந்த வாகனம் எப்படி இவர்களுக்கு வந்தது, அதே போன்று சென்னையில் இவர்களுக்கு யாரெல்லாம் இந்த குற்றச்சம்பவம் நடத்தும் பொழுது யாரெல்லாம் உதவி செய்திருக்கிறார்கள்,
கடந்த காலங்களில் இதே போன்று உத்தரப்பிரதேசத்திலிருந்து சென்னை வந்து எத்தனை முறை இது போன்ற செயின் பறிப்பு சம்பவத்தில் இவர்கள் ஈடுபட்டிருக்கார்கள் போன்ற கோணத்தில் தற்போது தனிப்படை காவல்துறையினர் தொடர்ச்சியாக தீவிரமாக விசாரணை செய்து வருகிறார்கள். இந்த முழுமையான விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.